ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ்ரீ சமையலறை. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிளெயின் குஸ்கா பண்ணுறதுக்கு நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸை நம்ம நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிடணும். அரிசி ஊறிட்டுருக்கு. இப்போ குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இதில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். 2 அன்னாசி பூ, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 6 போல் கிராம்பு சேர்த்துட்றேன். இது எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். அப்போ தான் இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸோட வாசனை நல்லா எண்ணெயில் இறங்கும். இந்த கரம் மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வறுபட்டு வாசனை வருது. இப்போ இதோட நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடுறேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இதோட 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதோட 2 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியை இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இதோடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரும். தக்காளி நல்லா மசிஞ்சு தோலெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் கட்டி தயிர் சேர்த்துடலாம். இதோடவே நம்ம இந்த குஸ்காவுக்கு தேவையான சில்லி பவுடரும் சேர்த்துடலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தயிரும் சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துடலாம். கொத்தமல்லி, புதினா. இப்போ நம்ம குஸ்காவுக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துடலாம். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணிங்கிற அளவில் சேர்த்துக்கணும். நான் இதில் 2.25 கப் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடுறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்க்க முந்தி இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். தண்ணியும் ஓரளவு குறைஞ்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி 1 விசில் விட்டோம் அப்படின்னா நமக்கு குஸ்கா ரெடி ஆகிடும். குக்கரை மூடிடலாம். குக்கர் திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சாதம் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. கரம் மசாலாவோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. இது சாட்னா தயிர் பச்சடியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி குஸ்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹரிஸ்ரீ சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.